வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீடு நீலாங்கரை பக்கத்தில் இருக்குது. சீமானுடைய வீடை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரியார் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மே 17 அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, அவங்க எல்லாமே சேர்ந்து சீமானுடைய வீடை முற்றுகையிட இன்னைக்கு கிளம்பியிருக்காங்க. காவல்துறை தடுத்து நிறுத்தி அந்த முற்றுகையிட வந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா சீமானுடைய வீடு பக்கம் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கலாம் வாங்க, நீங்களா நாங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய தம்பிகள் நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் வீட்டுக்கு குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் காலையிலே அவங்களுக்குலாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா சாப்பாடு போட்டுட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய ஒரு பரபரப்பு நீடிச்சிருக்கு. சுந்தரவழி சீமானுடைய வீட முற்றுகையிட வந்த சுந்தரவழி, திருமுருகன் காந்தி எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, பாஜகவினர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அடிச்சுக்கோங்கப்பா 2 பேரும், நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா டிவி முன்னாடி லைவ் ஓடிக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக பாஜகவினர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தமும் பாஜகவுக்கு பிடிக்காது, இந்த பக்கத்து ஈவேராவுடைய சித்தாந்தமும் பாஜகவுக்கு பிடிக்காது, ஈவேராவையும் பாஜகவுக்கு பிடிக்காதா, அதனால அடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரிலாக்ஸாக காஃபி சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறத நம்ம பார்க்க முடியுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூருவில் நடந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது 2வது டாபிக். கடந்த 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி போல் பெங்களூரில் பேருந்துக்காக காத்திருந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண், வயசு 37, அவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட முடியுது. அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணுக்கிட்ட இருந்த ஜுவல்லரி, ஃபோனு, பணம் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவலை கேள்விப்படுறோம். இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கேஸில். இப்போது கர்நாடக பாஜகவினர் பார்த்தீங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது கர்நாடகாவில், சித்தராமையா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக பாஜக இங்கே ப்ரொட்டஸ்ட்டில் குதிச்சிருக்காங்க. பாஜகவுடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு சித்தராமையா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதில் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சித்தராமையா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என்னன்னா பாஜக ஆட்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. உங்கள் ஆட்சியில் ஏன் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாஜக ஆட்சியிலே நடந்துச்சுல அப்படின்னு சொல்கிறீங்க. பாஜக ஆட்சியில் நடந்து மக்கள் ஓகே ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஜேபியை வேண்டான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஓட்டு போட்டு இந்த வாட்டி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் பிஜேபி ஆட்சியில் நடந்துச்சுல அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. பாஜக சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் இதுதான் நடக்குது, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பொள்ளாச்சியில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் நடந்தது திமுகவினர் சொல்லுவாங்க. பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சியில் நடந்துச்சுங்க. பொள்ளாச்சி அந்த சம்பவம் நடந்ததுனால தான் அதிமுக ஆட்சி மீது மக்கள் கோபம் கொண்டு திமுகக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பொள்ளாச்சியில் நடந்துச்சுல அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்படி தான் மழை பெய்யும் போது ஏன் சென்னையில் தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால், செம்பராம்பாக்கம் அணையை திறந்து விட்டீங்களே அதிமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை தான் பேசுகிறாங்களே தவிர ப்ரெசென்ட் ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேள்விக்கு ப்ராப்பரான பதில் காணும் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீகாரில் சபாநாயகர்களுக்கான மாநாடு நடந்துச்சுல, அந்த மாநாட்டுக்கு போயிட்டு அப்பாவும் இருக்காருல்ல, அவர் கவர்னர் ரவிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, RN ரவி அவர்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக கவர்னர் போஸ்ட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக இந்த சபாநாயகர்கள் மாநாடு நடக்குது? நம்ம கான்ஸ்டிடியூஷன் 75 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம் தான். அங்கே போயிட்டு ஆளுநருக்கு எதிராக பேசுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி தானே. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் பேசுங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற எதுவும் அவை குறிப்பில் எல்லாம் இருக்காது, இடம்பெறாது, நீங்கள் பேசுனதெல்லாம் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த பதிலடியில் கடுப்பாகி தான் அப்பாவு என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே இந்த அமைப்பில் பேச முடியாவிட்டால் வேறு எங்கே போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து பாதியிலே வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. பாஜக சொல்கிறாங்க, இதே மாதிரியான வருத்தம் தானே இங்கே தமிழக சட்டப்பேரவையில் நடக்கும் போது இருக்கும். எதிர்க்கட்சிகள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து டக்குன்னு சபாநாயகர் நீக்க உத்தரவிட்டுருவார். அவை குறிப்பிலிருந்து நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். இதே வழி வருத்தம் தானே இருக்கும் எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கே ரிட்டன் ஆயிருக்கு, சபாநாயகருக்கே ரிட்டன் ஆயிருக்கு அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.